வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நம்ம இந்த வீக்லி அனாலிசிஸில் சொல்லியிருந்த டார்கெட்டை பேங்க் நிஃப்டி ரீச் பண்ணிடுச்சு. சேம் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி ஆல்மோஸ்ட் ஆல்ரெடி ட்ரேட் ஆகிட்டு இருந்த டாப் ஜோனுக்கு, அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் போயிட்டு நிற்கிது. அது இந்த அடுத்த சேனலுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? என்ன நடந்தால் மார்க்கெட் இன்னும் மேலே போகும், அப்படி இல்லை அதுக்கடுத்து என்ன நடந்தால் மார்க்கெட் கீழே வரும் அப்படின்றத பற்றி தெளிவான விளக்கம் இந்த வீடியோவில் இருக்கும். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. முன்னாடி நான் போட்டிருக்க வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறதெல்லாம் நடந்திருக்கா மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. நான் லைவ் மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய லெவல்ஸை நான் டெய்லி டெலகிராமில் அப்லோட் பண்ணுறேன். இனிமேல் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்மளை டெலகிராம் சேனலில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நிஃப்டியில் வீக்லியில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சேனலுக்குள்ளே ஃபார்ம் ஆகி போயிட்டுருக்கு. டே வைஸில் பார்த்திங்க அப்படின்னா இது இந்த மாதிரியான ஒரு மூவில் இருக்குது. இது ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான். இப்போது மார்க்கெட்டு நான் இந்த ரேஞ்சில் இருக்கும்போதே முன்னாடி போன முன்னாடி வீக்கே சொல்லியிருந்தோம் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு, அடுத்து இங்கேயும் சொல்லியிருந்தோம் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி மார்க்கெட் எக்ஸாக்டாக பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி வந்திருந்த இந்த லெவல்ஸில் மார்க்கெட் ஹிட் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்வைப் கொடுத்து மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, டவுன் ஆகிருக்கு. இப்போது அடுத்து என்ன நடக்கலாம், மார்க்கெட் என்ன நடந்தால் கீழே வரும், இல்லை என்ன நடந்தால் மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது இதை அனலைஸ் பண்ணுறதுக்கு நான் 1 ஹவருக்கு போய்க்கிறேன் டேரெக்டாக. இப்போ மார்க்கெட் எதுக்குள்ளே ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போது இதில் மார்க்கெட்டுடைய ஹை பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவலு. இப்போது இந்த லெவலில் இருந்து மார்க்கெட் என்ன நடந்திருக்குன்னா ஒரு அக்ரெசிவான ஒரு செல்லிங் நடந்திருக்கு. இப்போ நம்ம என்ன செக் பண்ணணும், மார்க்கெட் இந்த டைமில் ஒரு டவுன் ட்ரெண்டாக மாறணும் அப்படின்னாக்கா கடைசியாக வந்திருக்கக்கூடிய லோஸை பிரேக் பண்ணும். அப்போ இந்த லோ எங்கே இருக்குது அப்படின்னாக்கா 22,383 அப்படின்ற இந்த ஜோனில் இருக்குது. அப்போ இந்த ஜோனை மார்க்கெட்டு பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சா மட்டும்தான் மார்க்கெட் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இது ஒரு 1 ஹவரோடைய லோ, ஒரு டேவோட லோ அப்படின்னும் போது இந்த இடத்த மார்க்கெட் சப்போஸ் மார்க்கெட் இங்கே பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுட்டு அகைன் மார்க்கெட் இந்த மாதிரி ரீடெஸ்ட் எடுத்து இந்த மாதிரி க்ளோசிங் கொடுக்குறான்னா மட்டும்தான் மார்க்கெட் கீழே வருவான். இந்த லெவலை பிரேக் பண்ணாத வரை மார்க்கெட் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படின்றதால நம்ம மார்க்கெட்டில் வெயிட் பண்ணி இந்த ஜோனுக்குள்ளே என்ன நடக்குது, மார்க்கெட் அப் சைடு பிரேக் பண்ணுறானா இல்லை டவுன் சைடு பிரேக் பண்ணுறானா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்த்துட்டு ட்ரேடு இருக்கிறது ரொம்பவே நல்லா அமையும். இப்போது இங்கேருந்து போகக்கூடிய மார்க்கெட்டு ஒரு ட்ரெண்ட் லைனை ஃபார்ம் பண்ணி போயிருக்கு. இந்த அகைன் மார்க்கெட் இங்கே என்ன நடக்கலாம் அப்படின்னாக்கா இந்த ட்ரெண்ட் லைனில் டச், இந்த ட்ரெண்ட் லைனு கிட்ட மார்க்கெட் மேலே போகலாம். இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் மட்டும்தான் நமக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட்டான்னு கேட்டால் அப்படி இல்லை. இப்போது இந்த லோ டு ஹை மார்க்கெட் போயிருக்கு. இப்போ இதுக்கான ஒரு கரெக்ஷன் லெவல் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது கரெக்ஷன் லெவலான 0.5 to 0.618 லெவலில் இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அப்போது மார்க்கெட்டில் இதே லெவலில் ட்ரெண்ட் லைனும் வருது அப்படின்னும் போது இந்த இடத்த மார்க்கெட் பிரேக் பண்ணி கீழே வந்தான் அப்படின்னாக்கா அடுத்த லோஸான 22,380 இந்த லோஸ்க்கு வரலாம். இந்த லெவலையும் மார்க்கெட் பிரேக் பண்ணி கீழே போனோன்னா தான் அடுத்த லெவல்ஸான அதுக்கு அடுத்த லோவுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை வர மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. யாரும் பயந்து ட்ரேடிங்கில் உடனே செல்ஃப் பொசிஷனை எடுக்க வேணாம். செல்ஃப் பொசிஷன் எடுக்கணும் அப்படின்னாக்கா இங்கேருந்து போகக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணணும். சேம் அந்த ட்ரெண்ட் லைனுக்கு பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து போகக்கூடிய இதுக்கான கரெக்ஷன் லெவலான 0.618 லெவலையும் பிரேக் பண்ணணும். இது ரெண்டையும் பிரேக் பண்ணாலும் கூட மார்க்கெட் அடுத்த லோஸான இந்த லெவல்ஸ் தான் வரும். இந்த லெவல்ஸை பிரேக் பண்ணி மார்க்கெட்டில் க்ளோசிங் கொடுக்காத வர மார்க்கெட் இப்போதே கரண்ட் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் தான். மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொறுமையாக வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். அவசரப்பட்டு செல் ட்ரேடை எடுக்க வேணாம். மார்க்கெட் செல் ஆகிறதுக்கான என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா மார்க்கெட்டில் இதுதான் நடக்கும்னு சொல்லி கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஆனால் நடக்கணும் அப்படின்னா ஒரு டெக்னிக்கல் கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அந்த டெக்னிக்கல் கன்ஃபர்மேஷன் வந்திருக்கான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அது இன்னும் வரல. அப்படின்றதால பொறுமையாக வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, அடுத்து இப்போது லோவர் டைம் ஃப்ரேமில் 15 மினிட்ஸில் போய் பார்க்கலாம். இப்போ இங்கே மார்க்கெட் இந்த இடத்திலிருந்து மேலே போனோம் அப்படின்னாக்கா என்ன நடக்கணும் அப்படின்னாக்கா இங்கே இந்த ஹை டு லோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே வர போகிறோன்னு வச்சுக்கோங்க. இந்த 0.618 லெவலில் இருந்து இங்கேருந்து மார்க்கெட் போயிட்டு இந்த கரெக்ஷன் லெவலில் பிரேக் பண்ணிவிட்டு அகைன் மார்க்கெட் கீழே இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் கொடுத்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் பையிங்கில் இருக்கலாம். ஏன்னா இது ஒரு ஏன் இப்போ மார்க்கெட் எதுக்காக கீழே வந்திருப்பான்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள்.
இவ்வளோ பெரிய ஐ ஜோனு இப்போ இங்கே இருந்து எல்லாம் இங்கேருந்து பை பண்ணவங்க எல்லாம் இந்த ஐக்கு வந்தோடனே மார்க்கெட் வந்து அவ்வளோதான் மார்க்கெட்டோட உச்சம் அப்படின்னு நினச்சிட்டு மார்க்கெட் வந்து செல்லாயிருக்கும். அப்போ செல்லாகும் போது என்ன நடந்திருக்கு, இப்போது இங்கே போய் இன்ஸ்டியூஷன் வந்து செல் பண்ணி இங்கே இருக்கக்கூடியவங்களோட பொசிஷனை எல்லாம், அதாவது இங்கே பை பண்ணியிருக்கவங்களோட ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் லிக்விடேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறதுக்குன்னா வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இப்போ நம்ம வந்து இந்த லோஸை பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கிற வரை வெயிட் பண்ணலாம். அப்படின்றதால பொறுமையாக வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து இந்த லெவல்ஸை பிரேக் பண்ணால் கீழே போகலாம், அப்படி இல்லை இந்த மாதிரி மேலே ஹையரே கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அந்த மாதிரி ட்ரேட் பண்ணலாம். எப்போதுமே மார்க்கெட்டோட ஓப்பனிங் ப்ரைஸை மார்க் பண்ணிங்க. மார்க்கெட்டை வந்து ஓப்பனுக்கு மேலேயே அதாவது ஓப்பன்லேருந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே இறங்கி அங்கே இருக்கக்கூடிய லிக்விடேஷன்லாம் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போயிட்டா அப்படின்னாக்கா அன்னையோட டேவில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இன்ட்ராடேவில் அப் ட்ரெண்டு. சப்போஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகி கீழே வரான் அப்படின்னாக்கா உடனே ஃபஸ்ட்டில் கீழே வந்துட்டு அடுத்து மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஐஸில் இருக்கக்கூடிய லிக்விடிட்டிலாம் எடுத்துகிட்டு கீழே இறங்குறான்னா மார்க்கெட் வந்து அன்றைக்கி டவுன் ட்ரெண்டு. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணி கூட மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணலாம். அடுத்து பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. இந்த லெவல்ஸ் எல்லாம் ஒரு இம்பார்ட்டண்டான லெவல்ஸ், இந்த உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. அடுத்து மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா வீக்லியோட டார்கெட் வந்து ரீச் பண்ணியிருக்கு. வீக்லியோட டார்கெட் எது அப்படின்னாக்கா மார்க்கெட் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சேனலை ஒரு பெனண்ட் பேட்டர்ன் சொல்லுவாங்க. இந்த சேனலை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் மார்க்கெட் வந்து தொடர்ந்து ஹையர் ரைஸில் போயிட்டுருக்கு. இந்த வீக்லியில் இந்த ஹை டு ஹை கனெக்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கிடைக்குது ட்ரேடாக. அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை ஹிட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து கீழே டவுன் ஆகிருக்கான். இந்த முறை மார்க்கெட் வந்து இதை உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி தெரியல. உடைச்சாலும் உடைக்கலாம், இல்லை மார்க்கெட் வந்து மேலே போய் அங்கேருந்து கீழேவும் ஃபாலோ ஆகலாம், என்ன வேணாலும் மார்க்கெட்டில் நடக்கலாம். இப்போது இங்கேருந்து மார்க்கெட்டு இங்கெல்லாம் பாருங்கள் என்ன நடந்திருக்குன்னு. மார்க்கெட் இங்கேருந்து ஒரு அப்பு போயிருக்கான். இப்போ இந்த இடம் ஒரு நல்ல சைட்வேஸ் போட்டு ஒரு கொஞ்ச நாளாகவே வந்து ஒரு கன்சாலிடேஷனில் போயிட்டுருக்கான்னும் போது இந்த இடம் மார்க்கெட்டை வந்து ஒரு பொசிஷனை வந்து லிக்விடேட் கூட பண்ணலாம். அது நமக்கு தெரியாது. மார்க்கெட்டோட டெக்னிக்கல் கன்ஃபர்மேஷன் தான் நம்மளுக்கு தேவை. மார்க்கெட்டோடைய பேட்டர்ன் இந்த மாதிரியான ஒரு பேட்டர்னில் ரன் ஆகிட்டு இருக்கு வீக்லியில். இப்போது டே வைஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலும் நம்மளுடைய ஆல்ரெடி நம்ம முந்தின வீடியோ எல்லாத்துலேயும் சொல்லியிருப்போம். மார்க்கெட்டோடைய ரேஞ்ச் இதில் தான் இருக்குது. இதுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து இந்த சேனலுக்குள்ளே தான் போயிட்டுருக்குன்னு. இப்போது இந்த சேனலுடைய ரெசிஸ்டன்ட்லேயும் போய் மார்க்கெட் ஹிட் ஆகிட்டான். சேம் டைம் மார்க்கெட்டில் ஒரு வீக்லியோட ரெசிஸ்டன்ட்லேயும் ஹிட் ஆகிட்டான் அப்படின்னும் போது இது மார்க்கெட்டுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் ஜோன். ஆனால் இந்த ரெசிஸ்டன்ட் ஜோன்லேருந்து மார்க்கெட் கீழே விழணும் அப்படின்னாக்கா முன்னாடி வந்திருக்கக்கூடிய லோ லெவல்ஸை உடைக்கணும். அப்போ இந்த லோ லெவல்ஸ் 48,145 அப்படின்னும் போது இந்த லெவல்ஸை பிரேக் பண்ணாதவரை மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் தான். இது இன்னும் நம்ம லோவர் டைம் ஃப்ரேமில் போய் பார்க்கலாம் 1 ஹவரில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இப்போது நிஃப்டியில் இருந்த அதே மாதிரி தான் மார்க்கெட் இங்கேருந்து போகும்போது என்ன ஃபார்ம் பண்ணிட்டு போயிருக்கான், ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணிட்டு போயிருக்கான். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இந்த 2 லோஸ் கிடைக்குது. இந்த லோஸை நம்ம ஹையர் லோஸை கனெக்ட் பண்ணும்போது நமக்கு மார்க்கெட்டில் ஒரு ட்ரெண்ட் லைன் கிடைக்குது. அந்த ட்ரெண்ட் லைனு இந்த லைனு இப்போ அதை வச்சு தான் அந்த ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கோம். இப்போ மார்க்கெட்டு அகைன் இங்கேருந்து டவுன் வரணும்னா நமக்கு என்ன விஷயம் நடக்கணும், இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லோஸையும் பிரேக் பண்ணணும். அப்போது இந்த லோஸையும் பிரேக் பண்ணி இந்த மாதிரி வந்து அகைன் மார்க்கெட் இப்படி ஃபாலோ ஆனால் தான் மார்க்கெட் வந்து கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது அந்த ஃபாலோ ஆகிறோம் அப்படின்னாக்கா இந்த சேனலுடைய லோஸை பிரேக் பண்ணணும். இந்த சேனலுடைய லோஸை பிரேக் பண்ணாத இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பை எடுக்கிறோம் அப்படின்னா மேலே தான் போவான். சப்போஸ் இந்த லெவலை பிரேக் பண்ணால் அப்படின்னா அடுத்த லெவலான எங்கே வருவான், வீக்லி ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதை பிரேக் பண்ணாதவரை மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் தான். அடுத்து மார்க்கெட்டில் இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு இம்பல்சிவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா போயிருக்கான். இங்கே பார்த்திங்க நல்லா தெரியும் இந்த இடத்த இருந்து மார்க்கெட் எப்படி போயிருக்கான், ஒரு அக்ரெசிவாக மேலே போயிருக்கான். அப்போது இங்கேருந்து ஒரு 1800 புள்ளி மேலே போயிருக்கக்கூடியவன் இங்கேருந்து பை பண்ணவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ண தான் செய்வாங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டண்ட்டில் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ரெசிஸ்டண்ட்டில் இருக்கும்போது மார்க்கெட்டோடைய ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க. ப்ராஃபிட்டை புக் பண்ணும்போது இப்போ மார்க்கெட் வந்து கரெக்ஷனுக்கு வருது. இப்போது அவன் எது வரை வரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ கரெக்ஷன் லெவலில் நம்ம செக் பண்ணோம்ல, அப்படி செக் பண்ணும்போது நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய லெவல்ஸ் 0.618 லெவல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல்ஸாக இருக்குது. ஏன் வந்து இதுவரை மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா இங்கே ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. இந்த ஜோனில் வந்து ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. இப்போ அவன் இந்த ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கு வரலாம். அதே இங்கே பாருங்கள் எக்ஸாக்டாக அந்த ஜோனில் நமக்கு வந்து ஒரு ரீடெஸ்டிங் ஏரியாவும் கிடைக்கிது. அதே இடத்த ஒரு ட்ரெண்ட் லைனும் போதுன்னும் போது இங்கே வரும்போது மார்க்கெட்டில்
அகைன் வந்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சின்ன பையாச்சும் கண்டிப்பாக கொடுப்போம் இந்த இடத்த. அப்போ இங்கேருந்து போகக்கூடிய மார்க்கெட்டே இந்த ஐஸை உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இது வீக்லிலேயும் ஐயா இருக்க வச்சு இந்த வாட்டி வந்து இதுக்கான ப்ராபபிலிட்டி கொஞ்சம் கம்மி தான். ஆனால் மார்க்கெட் இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வரான் அப்படின்னாக்கா இங்கே இருக்கக்கூடிய லிக்விடேஷன்லாம் வந்து எடுத்துகிட்டு தான் வந்து அவன் மிகப்பெரிய அளவில் கீழே விழ போகிறான் அப்படின்னாக்கா மேலே இருக்கக்கூடிய ஆர்டர்ஸ்லாம் எடுத்துகிட்டு தான் கீழே வருவான். உடனேலாம் செல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. மார்க்கெட் வந்து இன்னும் வந்து டெக்னிக்கலாக வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன்லாம் எதுவும் கொடுக்கல. யாரும் பயந்து அவங்களோட பொசிஷனை செல் பொசிஷனாக மாற்ற வேணால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து என்னுடைய அனலைசிஸ் சொல்லக்கூடிய விஷயம். இல்லை இன்னும் 15 மினிட்ஸில் போய் பார்த்தோம் அப்படின்னாக்கா தெரியும் ஏன் இந்த ஜோனை வந்து நான் மார்க் பண்ணி. இதுவரை வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது. இப்போ மார்க்கெட் இந்த லெவல்ஸ் வரை வந்துட்டு மார்க்கெட் வந்து அகைன் மேலே போகலாம். இப்போ அவன் எதை எப்படி இப்போது இங்கேருந்து வரான்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து ஒரு லோ இப்போ இந்த ஜோனை பிரேக் பண்ணிட்டா அப்படின்னா இப்போ இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகிறான்னா என்ன பண்ணுவான், இங்கேருந்து மேலே போயிட்டு இந்த லெவல்ஸை பிரேக் பண்ணிட்டு அகைன் கீழே வந்து இந்த மாதிரி தான் வந்து பை ஆகி போவோம். அப்படிங்கும்போது நம்ம மார்க்கெட்டில் வெயிட் பண்ணி அவன் ஹையர் ரைஸ் கொடுக்குறானா ஹையர் லோஸ் கொடுக்குறானா அப்படின்னு சொல்லி நம்ம இன்ட்ராடேவில் ப்ளே பண்ணுறோம். அப்படின்னும்போது நமக்கான ரேஞ்சில் வரும்போது நம்ம அந்த ரேஞ்சை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கான அக்யூரசி நல்லாயிருக்கும். நம்ம உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட்டில் என்ன ஒரு பேட்டர்ன் நடந்துகிட்ருக்கு, மார்க்கெட்டோடைய மூவ் எதுக்குள்ளே இருக்குது அப்படின்றத. இந்த மாதிரி வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் என்ன நடக்குது, இந்த மாதிரி ஒரு மூவ்ஸில் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சார்ட்டை கிளியராக வச்சுட்டு நம்ம ரீட் பண்ணோம் அப்படின்னோம்னா தான் வந்து மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்த ரொம்ப ஈஸியாக தெளிவாக வந்து புரிஞ்சிக்க முடியும். பொறுமையாக வந்து வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை வந்து நம்ம டெய்லி வந்து அப்லோட் பண்ணுறோம். இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா எல்லாருமே லைவ் மார்க்கெட்டில் இப்போது இதை வந்து லைவ் மார்க்கெட்லேயும் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்போ ஏன் வந்து போஸ்ட் மார்க்கெட்டில் ரிப்போர்ட்டை பார்க்குறோம் அப்படின்னாக்கா அதை பார்க்கும்போது மட்டும்தான் நீங்கள் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ண முடியும். ப்ராஃபிட் பண்ணாலும் லாஸ் பண்ணாலும் ஏன் பண்ணுறோம், மார்க்கெட் ஏன் இங்கே நகர்ந்துருக்கு அப்படின்ற ரீசனை தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் அந்த விஷயத்தை நம்ம பார்க்கும்போது மட்டும்தான் அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மூளைக்குள்ளே போய் பதிஞ்சு மறுபடியும் அந்த சினாரியோ நடக்கும்போது நம்ம பை பண்ணவோ செல் பண்ணவோ செய்து ஒரு லாபத்தை வந்து ஈட்ட முடியும். கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து ஒரு டே முடியுது அப்படின்னாக்கா அன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உட்காந்து நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். நம்மளுமே வந்து நான் என்னுடைய டெக்னிக்கல் என்ன சொல்லுது, நான் எப்படி அனலைஸ் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெகுலராக அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.